ஹலோ கைஸ், இன்னைக்கு தீபாவளி கிடையாது, நாளைக்கு தான் தீபாவளி. உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த தீபாவளி என்ஜாயபிளா இருக்குதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சண்டே ஒரு அன்பாக்சிங் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங் பண்ணதுல அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான பேபிள் தான் கொண்டு வந்திருக்கோம். எனக்கு பேபிளிட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே பேபிளிட்ஸ் பிடிக்கும். நான் சின்ன வயசுல டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பேபிளிட் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பேபிளிட் ஒன்னாவது கிடைச்சிடாதா அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த ஒரு டைம் பீரியட்ல வீட்டுல யாரும் வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுக்கல. அந்த டைம்ல இருந்துமே பெரிய பையனாயும் எனக்கு அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கைஸ், மணி இப்போ எத்தனை ஆகுதுன்னா, இங்கே கீழே போட்டிருக்குமே 19:54. அதாவது எப்படி சொல்கிறது, நில்றா என் மேலே வச்சுருக்கோண்டா. அதாவது 7:54, கிட்டத்தட்ட 8 மணி ஆக போகுது. 8 மணி ஆயுமே நான் எடிட்டிங் பண்ணி இங்கே தான் வந்திருக்கேன். ஏன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்லாம் மேலே ஆட் பண்ணோம். ஸோ சாஃப்ட்வேர்லாம் புதுசு, இதில் தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாதிரி கிடையாது, பேசிக் கட் மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜஸ், மியூசிக்கு அது இதுன்னு ஆட் பண்ணுவேன். ஆக்சுவலாக என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியலை, இந்த கண்டென்ட்டை போட முடியலை. அதான் பிரச்சனை. அதாவது கைஸ், நான் எல்லா நாளும் வீடியோ போடுவேன்னு சொன்னேன். இந்த வாய் தான் சொல்லுச்சு, இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த வாய் தான் சொல்லுச்சு இனி எல்லா நாளும் ப்ராப்பராக வீடியோ வரும்னு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஒன்றும் ஆகலை. இன்றைக்கி வீடியோ லேட் ஆகிடுச்சு. இந்த லேட் ஆகி சரி ஓகே எடிட் பண்ணி போகலாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப லெங்க்தான வீடியோ, கிட்டத்தட்ட 20-25 நிமிஷத்துக்கு அந்த ஒரு அன்பாக்சிங் போச்சு. அதுக்கப்புறமா பேட்டில் வேறு தனியாக ஒரு 10 நிமிஷம், மொத்தமாக 35 நிமிஷத்துக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் எடிட் பண்ணணும். நான் டெய்லி வீடியோ இதே மாதிரி தான் ஷூட் பண்ணி இதே ஃபார்மேட்டில் தான் எடிட் பண்ணுறதுனால என்னால் வீடியோ போட முடியலை கரெக்ட் டைமுக்கு. ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக் கட் பண்ணி தான் வீடியோ போடுவேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு இத்தனை போர் அடிக்காமல் ஒரே ஃப்ரேமில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீச்சர்ஸு அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு அந்த சாஃப்ட்வேர்லாம் காசு கொடுத்து வாங்கி வச்சு தான் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இது பேசிக்காக இப்படி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி தான் நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் டைம் எடுக்கும். நான் டெய்லி வீடியோ போடுவேன்னு ஏதோ ஒரு அவசரத்தில் சொல்லிவிட்டேன். ஆனால் போகணுன்னு ஆசையாக தான்டா இருக்குது, போட முடியல ப்ரோ, கஷ்டமாக இருக்குது. எப்படி இந்த வீடியோ போடணுமே அந்த டார்கெட்டில் மண்டைக்குள்ளே ப்ரெஷர் ஓடி அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் வீடியோ போடணுன்னு எனக்கு ஆசை தான், இல்லைன்னா சொல்லவே இல்லை. அண்ட் இந்த ஸ்டாக் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இன்னும் ப்ராப்பராக என்னோடய ரூமை நான் க்ளீனே பண்ணலை. நான் இன்னும் க்ளீன் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி தலைவலி, இன்றைக்கே தலைவலி, எந்திரிக்கும் போதே தலைவலி இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது, நான் சொன்ன வார்த்தையை கோட்டை விட்டுட்டேன், நிறைவேற்றலை. அந்த எரிச்சலில் தான் இருக்கிறேன், நிறைவேற்றலை. இன்னைய ரூம் அதாவது பேபிளோட ஸ்டாக்கு நம்ம ஷாப்பில் அப்டேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்டேட் பண்ணி அது அந்த கார்னரில் இருக்குது. ஐ வில் ஷோ யூ. ஸோ இதெல்லாம் பேபிளிட் செல் பண்ணுறதுக்கான பேபிளிட்ஸ் நம்ம கார்னரில் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் மிச்சம் இருக்கிறத நான் எதையுமே க்ளீன் பண்ணல. என் ரூமு 2-3 நாளாக இப்படி தான் கிடக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ வீடியோ போடாததுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசி சொல்கிறியே, இப்படி சொன்னால் நம்பணுமா? நீங்கள் நம்புங்க, நம்பலாட்டி போங்க. பட் நான் ஒரு முடிவு எடுத்தேன். அதாவது என்னவென்றால் டெய்லி ஒரு வீடியோ வரணும். அது எந்த என்னது ஆக்சுவல் ரொம்ப ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குது. சாரி கைஸ். அதாவது என்னன்னு தெரில, எனக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ என்னென்னா, அதாவது என்னடா சொல்கிறது. ஸோ சரி ஓகே கைஸ், மேட்ரு என்னென்னா, இன்றைக்கி வீடியோ போட முடியல, அதை சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். அதாவது கண்டென்ட்டை போட முடியல ப்ரோ, இன்றைக்கி நான் வீடியோ போடல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு கண்டென்ட்டாக போட்டிருக்கேன். போன வாரம் தான் இதே மாதிரி ஒரு கண்டென்ட் வந்துச்சு, அது மாதிரியே இதே ஒரு கண்டென்ட் வச்சுக்கோங்க. இது 40 நிமிஷத்துக்கு இருந்தால் எடிட் பண்ண முடியலங்க. இப்போ பார்த்தீங்களா, கரெக்டாக உங்களுக்கு தெரியும் 6 நிமிஷம் எடிட் பண்ணியிருக்கேன். மிச்சம் பார்த்தீங்கன்னா 19 நிமிஷம் இருக்கா. இது ஒரே ஒரு வீடியோ ஃபுட்டேஜ். இன்னும் எக்ஸ்ட்ரா இங்கே வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, உங்களுக்கு தெரியும், நான் காமிக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் வந்து எடிட் பண்ணுறதுக்கான நான் வச்சுருக்க பார்த்தீங்களா எக்கச்சக்கமான அதை ஐயோ இதெல்லாம் சீக்ரெட்டு ஐயோ நான் காமிச்சிட்டேன் வேவ்ல என்னென்ன காமிச்சிட்டேனே ஐயோ நாளைக்கு உங்களுக்கு சஸ்பென்ஸ் இருக்காது சரி ஓகே ஆமாம் வேறு சஸ்பென்ஸு பாகுபலி படத்துலேயே சஸ்பென்ஸை டக்குன்னு சொல்லிடுறாங்க இதில் என்னடா சஸ்பென்ஸு சரி ஓகே கைஸ் இதான் மேட்ரு இதை சொல்கிறதுக்காண்டி தான் இதை சத்தியமாக நான் எடிட் பண்ணவே மாட்டேன் டேரெக்டாக வீடியோ போட்டுருவேன் தம்ப்நெயில் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட்டூனும் அவனோட உருப்படாத வார்த்தைகளும் இல்லை இதுக்கு நீங்கள் என்ன டைட்டில் வைக்கலாம் நான் வந்து இதை சொல்ல ஏதாவது ஒரு டைட்டில் நீங்களே வச்சு விடுங்க கமெண்டில் போட்டு விடுங்கப்பா எனக்கு தெரில அண்ட் இந்த வீடியோ நான் மண்டே நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன் நாளைக்கு தீபாவளி தான் நீங்கள் வீட்டில் தானே இருப்பீங்க அப்போ பிரச்சனை இல்லை இன்றைக்கி இருக்க அன்பாக்சிங்க நாளைக்கும் பார்த்துடலாம் நான் கூட ஸ்கூலுக்கு போயிருக்கணும்னு நினச்சேன் நாளைக்கு தீபாவளிங்கிறதே மறந்தாச்சு ஏன்னா ஞாபகம் வர மாட்டேன் இது வேறு நெட் ஆன் பண்ணி வச்சுருக்காலும் மெசேஜ் வேலை வந்துக்கிட்டு இருக்கு ஜஸ்ட் ஆஃப் தி மெசேஜ் கிளம்புங்க ஓகே கைஸ் ஸோ கைஸ் அவெல்லாம் இதை சொல்கிறதுக்காண்டியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் ஸ்டில் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இனி எடிட் பண்ணி சத்தியமாக இதை அப்லோட் பண்ண முடியாது கண்டிப்பாக 9 மணி 9:30 தாண்டி போயிடும் அப்போ நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க நிறையா பேர் வந்து ஃபோனை படுற தூக்கம் வீட்டில் எல்லாம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபோனை பிடிங்கி வச்சுருவாங்க அந்த ஒரு இது இருக்கும் ஸோ எதுக்கு அவ்வளோ லேட்டாக போடணும் நம்ம நாளைக்கு ஒரு 5 மணி 6 மணி அப்படி இல்லாட்டி 7 மணிக்குள்ளே வீடியோ அப்லோட் ஆயிரும் ஈவினிங் சொல்கிறேன் மார்னிங் அப்லோட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா மார்னிங் அவ்வளோவா பெருசாக பார்க்க மாட்டாங்க நமக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கிறது வந்து நைட்டில் தான் நைட்டுனா ஈவினிங் டைமில் ஒரு 5 6 7 8 9 8 மணி கூட பரவாயில்ல நேற்று ஒரு வீடியோ 8 மணிக்கு தான் அப்லோட் பண்ணோம் சரி அது கூட ஒரு பரவாயில்லன்னு விட்டுருக்கலாம் ஆனால் இப்போது 8 மணியை தாண்டி ஓடி போயிடுச்சு இன்னும் எடிட் பண்ணி முடிய கண்டிப்பாக 10 மணி ஆயிரும் நினைக்கிறேன் ஸோ அந்த அவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணாலும் நமக்கு பெருசாக என்கேஜ்மெண்ட் இருக்காது அதனால தான் நான் சொல்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரில சரி புரிஞ்சுட்டிங்கன்னா ஓகே ஆனால் நான் என்னோடய வார்த்தையை காப்பாற்றிருக்கேன் ஒரு விதத்தில் அதாவது என்னென்னா வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி ஒரு வீடியோ அதாவது வீடியோ போட முடியாத ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முடியல கைஸ் தலைவலிக்குது ஐ ஜஸ்ட் நீட் சம் ரெஸ்ட்டு நான் போய் தூங்கிட்டு வரேன் தூங்குறேன் என்னால் முடியலை தலைவலிக்குது நாளைக்கு போய் மிச்சத்தை எடிட் பண்ணிக்கலாம் ஓகே டாட்டா வருத்தத்துடன் டாட்டா சொல்லிக்கிறேன் நான் தோத்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டென்ட் ப்ராப்பராக போட முடியல ஏன்னா மாதிரி கட் பண்ணி எடிட் பண்ணுறதெல்லாம் கிடையாது சம்டைம்ஸ் எடிட்டே பண்ண மாட்டேன் டேரெக்டாக அப்லோட் பண்ணி விட்ருவேன் சின்ன எடிட்டிங் மட்டும் தான் அந்த இன்ட்ரோ மட்டும் தான் இடையில போட்டு சொருகிறது அதெல்லாம் முன்னாடி ஆதி காலத்தில் போட்ட வீடியோஸ் இப்போ அப்படி போட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனிவேஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா தீபாவளியில் நல்லா பார்த்து சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி நாளைக்கு வீடியோ வரும் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுதான் அங்கே வேறு லுஃபி வந்து இப்போ ட்ரெஷரை பிடிச்சி வச்சுருக்கேன் ட்ரெஷர் என்ன எழுதியிருக்கு டகாரோ டொமின்னு எழுதியிருக்கா அதை பற்றி தான் நாளைக்கு ஒரு வீடியோ பயங்கரமாக இருக்கும் இதைத்தாண்ட நேற்று வீடியோவில் சொன்னேன் இன்றைக்கும் அதைத்தான் சொல்கிறேன் முடியலை அதான் லேட் ஆயிடுச்சு போட முடியல இதுக்கு மேலே எடிட் பண்ணாலும் ரொம்ப லேட் ஆயிரும் இதை ஒரு கண்டென்ட்டாக எப்படி இது ஒரு கண்டென்ட்டே இல்லை என்னோட கதறல் இட்ஸ் நாட் அ கண்டென்ட் ப்ரோ நான் கதறிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக எதுக்கு போட முடியலையாடா என்னோட பஞ்சுவாலிட்டியில் இல்லையான்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் யாரும் கண்டென்ட்டாக எடுத்து போகிறேன்னு நினச்சிக்க வேணாம் ஓகேவா ஓகே